போய் 7:20க்கு ஸ்டார்ட் பண்றேன். 7:20. Good evening, sir. Good evening, sir. Good evening. Good evening, sir. Hello, students. Good evening. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. இன்னைக்கு 2 hours சொன்னாங்க. Okay, Good evening, sir. sir. அப்போ Saturday, sir. Evening. சொல்லுடா சொல்லு. சார் சொல்லுங்க. நேத்து நீங்க தனியா ஒரு குரூப் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தீங்க சார். பண்றேன். நீ பண்ணிடுறேன். ஓகே சார். Sir, formula sheet send பண்றேன் நீங்க sir. ஏய் எல்லாம் பண்ணிட்டேன்டா. Okay, ஃபார்முலா sir. ஷீட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒர்க் ஷீட் தான சொல்றேன். Yes, sir. சார் அம்ஸ்டனே ஏடி அம்ஸ்டனே. சார் அந்த okay, செல் sir. சென்ட் பண்ண சார். என்னடா? சம் டவுட்னு சொன்னால சார் சென்ட் பண்ண சார் உங்களுக்கு. அப்படியா? அதை பாக்குறேன் வரேன். அந்த क्वेश्चनல ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட்கான ஆன்சர் எனக்கு வந்துச்சு சார். செகண்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ல ஆன்சர் வந்துருச்சு. ஒரே நிமிஷம் லிங்க் போட்டு அனுப்பிச்சிட்டேன். லிங்க் பார்த்து லிங்க் அங்க மறந்துட்டேன் போல இருக்கு. புரியுதா? Yes. ஓகே லோகிதா பயம் திரும்ப ஏப்ரல் பேட்சுக்கு முடிச்சிட்டோமா? நீங்க என்ன பேட்ச்? ஏப்ரலா ஜூனா? ஜூன் பயோமெட்ரியில முடிக்கல. டைம் தான் ரெக்கார்டிங் பாருங்க. நான் அப்புறமா தனியா எடுப்பேன். அப்புறமா எடுப்பேன் நான் நவம்பர் டிசம்பர்ல. ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஒரே நிமிஷம். ம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் காமன் ரூட்ஸ். சரியா? ஸோ அதாவது என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. 2 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு எப்போ வந்து 2 காமன் ரூட் இருக்கும், எப்போ வந்து ஒரு காமன் ரூட் இருக்கும். சரியா? இதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் அதை பத்தி ப்ராப்ளம்ஸ் போடும். அது வரைக்கும் வில் டூ ஆன் நெக்ஸ்ட் டாபிக். ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes, sir. Yes, sir. ஸோ பாருங்க, காமன் ரூட்ஸ் 4th டாபிக்ல இது. Yes, sir. லொகேஷன் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. பட் அது தேவையில்லை, இப்பெல்லாம் ரொம்ப கேட்கறதே கிடையாது. ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இதை சால்வ் பண்ணிட்டு நம்ம வில் டூ பிவைக்யூஸ் தான். சரி, காமன் ரூட்ஸ் பாருங்க 4th டாபிக். சி என்கிட்ட 2 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. சரியா? let us say we have first quadratic equation is equal to a1x square plus b1x plus c1. இது ஒரு quadratic equation. இன்னொரு quadratic equation பாத்தீங்க அப்படின்னா a2x square plus b2x plus c2. சரியா? இதோட ரூட்ஸ் நம்ம வந்து ஆல்பா பீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட ரூட்ஸை சம் காமா டெல்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 quadratic ஈக்குவேஷனுக்கும் எப்போ வந்து சேம் ரூட் கிடைக்கும், எப்போ கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி x square minus 1 equal to 0. இதோட ரூட்ஸ் யாரு? Plus or minus 1. சரி. 2x square minus 2. இதோட ரூட்ஸ் யாரு? plus or minus 1, sir. 3x square minus 3. இதோட ரூட்ஸ் யாரு? இது ரெண்டுத்துக்குமே வேற வேற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ரெண்டும் அப்படிதானே? இது x square minus 1, 2x square minus 2. பட் ரெண்டுத்துக்குமே என்ன ரூட்? பிரியங்கா ஞாபகம் இருக்குதாமா? என்ன சார் இருக்கு சார். சார் ஸ்கூல் எக்ஸாம்ஸ்னால வரல சார். ஆனா ரெக்கார்டிங் பார்த்துட்டு இருக்கேன் சார் டெய்லி. அப்படியா? மாசம் ஆச்சு உங்களாம் பார்த்து நானு. சாரி சார். இப்போ இனிமே கண்டினியூஸா வருவேன் சார். ஸ்கூல்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க சார். லேட்டா வரேன் வீட்டுக்காரங்க. ஓகே. நீங்க பாவம் எங்க போயிட்டீங்களோ? ஆனா என்னடா மேக்ஸ் எழுதுறாங்க வாதியா சொல்லிட்டு நீங்க வேற எவன் போயிட்டீங்களோன்னு நினைச்சேன் நானு. இல்ல சார், இல்ல சார், அப்படிலாம் இல்ல. கிளாஸ் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். நான் இந்த 2 நாள்ல முடிச்சிடுறேன் சார். சரி சரி, ஓகே. டிஃபரன்ஸ் கால்குலஸ் முடிச்சிட்டீங்களா 10 வீடியோவும்? லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டேன் சார். டிஃபரன்ஸ் கால்குலஸ் முடிச்சிட்டீங்களா 10 வீடியோவும்? அது வந்து ரெக்கார்டிங் பார்த்துட்டு இருந்தேன் சார். இந்த இப்போ நடுவுல இந்த டாபிக்ஸ் கொஞ்சம் பார்க்கல சார். இந்த டாபிக் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் முடிச்சிடுறேன் சார் இந்த 2 நாள். சரி, ஓகே. ஓகே சார். லீவு தானே இப்போ? அதான் சார், அதனால தான் முடிச்சிடுறேன். ஓகே ஓகே. இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா வேற வேற கரெக்டா? அப்பனா ரெண்டுத்துக்குமே 2 ரூட்டுமே காமன் அப்படிதானே? 2 ரூட்டுமே காமன். அப்பனா இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னவா இருக்கு பாருங்க. ப்ரொபோர்ஷனலா இருக்கு, ஈக்குவலா இருக்குல்ல. அதாவது திஸ் பை திஸ் ஈக்குவலா இருக்கா? see நம்ம இன்ஸ்டன்ட்ல லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ல 2 லைன் வந்து இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் அப்படினா படிப்போம் நம்ம. ஞாபகம் இருக்கா? கோ இன்சிடென்ட் லைன்ஸ்னு a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2 போடுவோம். ஞாபகம் இருக்கா? ஃபார் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் ஒன்றுக்கு மேல ஒன்று. ஆமா, அதேதான் இங்கேயும் ஃபார் 2 காமன் ரூட்ஸ். so for 2 common roots a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. கரெக்டா? அப்படிதானே? இந்த ரேஷியோ இந்த இது சேமா இருக்கும். we will have 2 common roots.
சரியா? இப்போ ஃபார் ஒன் காமன் ரூட், அதாவது ஒரு ரூட் மட்டும் காமனு, மற்றது வேற வேற. அப்போ வாட் இஸ் த கண்டிஷனு? முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் ஒன் காமன் ரூட், சரியா? ஃபார் ஒன் காமன் ரூட், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c, சரியா? இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு, இதை நம்ம a1 b1 கொடுக்குறேன் ஜஸ்ட் டு டிஃபரன்ஷியேட். இன்னொரு ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா a2x ஸ்கொயர் பிளஸ் b2x பிளஸ் c2. இதோட ரூட்ஸ் ஆல்பா பீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட ரூட்ஸ் யாரு? ஆல்பா சம் இன்னொரு ரூட் காமான்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு ரூட் காமனா இருக்குல்ல, ஒரு ரூட் மட்டும் காமனா இருக்கணும். வாட் இஸ் த கண்டிஷன்? சூப்பர் கேள்வி இல்ல. வேற ரெண்டு வேற ஈக்குவேஷன், பட் ஆனா ஒரு ரூட் மட்டும் காமனா இருக்கணும், ரெண்டு ரூட்டுமே காமனா இருக்கக்கூடாது. அப்ப வாட் இஸ் த கண்டிஷன் அப்படின்றது தான் இப்ப டாஸ்க். சரியா? என்ன பண்ணணும்? கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கோஆர்டினேஷன் கொடுத்துருவாங்க, சரியா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2kx பிளஸ் 2 is equal to 0. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சும்மா நான் எழுதுறேன் 3kx பிளஸ் k is equal to 0. பாருங்களேன், ரெண்டுத்துக்குமே k அன்னோன், கரெக்டா? ரெண்டுத்துக்குமே k வந்து அன்னோன். இங்க இப்போ நான் கேக்கு டிஃபரெண்ட் வேல்யூஸ் போட்டா டிஃபரெண்ட் குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடைக்கும், அப்படிதானே? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ நான் கேக்கு 1 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க எனக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 2ன்னு வரும். இங்க ரெண்டு ரூட் கிடைக்கும் அதுக்கு, கரெக்டா? அதே கேவை இங்க 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 1ன்னு வரும். இதுக்கு ரெண்டு ரூட் வரும், அப்படிதானே? கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த கேக்கு எந்த வேல்யூ கொடுத்தா ஒரு ரூட்டு காமனா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. கொஸ்டின் புரியுதா நான் சொல்றேன்னு? இப்ப கேக்கு 1 கொடுக்கும்போது கண்டிப்பா இந்த இதுல ரெண்டு ரூட்டும் வேற வேறையா தான் இருக்கும். இதோட ரூட் கண்டுபிடிங்களேன். என்ன ஆயிடும்? மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2 டைம்ஸ் ஏ, கரெக்டா? இதோட ரூட் பாத்தீங்கன்னா -3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இல்ல ரியல் ரூட் இல்ல, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த ரெண்டு ரூட்டும் ஒண்ணு கிடையாது தானே, ரெண்டு ரூட்டுமே காமன் கிடையாது. சி இங்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்கு, இங்கேயும் ரெண்டு ரூட் இருக்கு, பட் ரெண்டு ரூட் ஒரு ரூட் கூட காமன் கிடையாது, அப்படிதானே? அப்ப கேக்கு 1 கொடுத்தா இல் நாட் ஆ ஒன் காமன் ரூட். அப்போ கொஸ்டின் என்னது அப்படின்னா கேக்கு எந்த வேல்யூ கொடுத்தா எனக்கு ஒன் ரூட் காமனா இருக்கும், அதான் அப்படியே கேள்வி. முதல்ல கொஸ்டின் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். யாராவது ஓகே. கேக்கு எந்த வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஒன் ரூட் காமனா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நான் கேக்கு எந்த வேல்யூ கொடுத்தா ஒன் ரூட் காமனா, கொஸ்டின் வரல இருக்கும், புரியுதா? கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும், ரெண்டு குவாட்ராட்டிக் கொடுத்துருவாங்க. கேக்கு எது கொடுத்தா ஒரு காமன் ரூட் கேட்பாங்க. கொஸ்டின் இருக்கும், ஓகேவா? ரெண்டு காமன் ரூட் ரொம்ப ஈஸி, என்ன பண்ணா போதும், கரஸ்பாண்டிங் ரேஷியோஸை வந்து என்ன பண்ணணும், ப்ரொபோர்ஷனல் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். சரியா? சரி, நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கணும் சார் பேசிக்கா. சார் அந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கணுமா சார் பேசிக்கா? கேக்கு எந்த கொடுத்தா யூ வில் ஹேவ் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு. ஓகே. இந்த கொஸ்டின்லாம் ஈஸி இல்ல. இந்த ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c is equal to 0, x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 4 is equal to 0 have a common root, then show that சரி வரேன் இருங்க, நம்ம will start with this equation.
ஓகே. இது பாருங்க, கொஸ்டினை பாருங்களேன். நம்ம ரெண்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கா? 3x² - 2x plus p is equal to 0. 6x² - 17x plus 12 is equal to 0. அப்படிதானே? இப்போ Yes, sir. for find the value of p if the equation have a common root. ஒரு காமன் ரூட் இருக்கு அப்படின்னா p என்னவா போகும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. p க்கு எந்த வேல்யூ கொடுத்தா these two equation will have a common root. இப்போ இதோட ரூட் ஆல்பா பீட்டான்னு வச்சுக்கலாம். இதோட ரூட்டை சம் ஆல்பா சம் டெல்டான்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம p தான் கண்டுபிடிக்கணும் அப்படிதானே? p க்கு எந்த வேல்யூ கொடுத்தா both equation will have one common root. let alpha be the common root அப்படின்னு வச்சுக்கலாம். let alpha be the common root. இந்த ஆல்பா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு. அப்ப ஆல்பா will satisfy both the equation. Yes, அப்படிதானே? sir. ஆல்பா will satisfy both the equation. So அப்பனா 3α² - 2α plus p is equal to 0. இங்க என்ன ஆயிடும்? 6α² - 17α plus 12 equal to 0. கரெக்டா? நல்லா கவனிங்க. நம்ம ஒரு quadratic equation ஃபர்ஸ்ட் வீடியோல let f of x be a quadratic polynomial நம்ம அஸ்யூம் பண்ணுவோம். let f of x equal to ax square plus bx plus c அஸ்யூம் பண்ணுவோம். அந்த பிறகு if -1 is a root of that polynomial, அப்ப f of -1 equal to 0 போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுவோமா abc ல? அதே மாதிரி f of 1 plus f of 2 is equal to 0 கொடுப்பாங்க. அப்ப இன்னொரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுவோமா abc ல? அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் abc ல இருக்குமா? ஞாபகம் இருக்கா அந்த क्वेश्चन குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் வீடியோல? ரெண்டு ஈக்குவேஷன் abc ல இருக்கும். அந்த abc க்கு நீங்க சால்வ் பண்ணுவீங்க. ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவீங்க? மிடில் டேர்ம், இந்த டேர்ம், இந்த டேர்ம், இந்த டேர்ம். மிடில் டேர்ம், அந்த டேர்ம், இந்த டேர்ம், இந்த டேர்ம். மேல என்ன போடுவீங்க? abc கோஎஃபிஷியன்ட்ஸ் போடுவீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஞாபகம் இருக்கா? எஸ் சார். அதே தான் இங்கேயும் பண்ண போறேன். இப்போ நான் வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் யாரு? அங்க ஏபிசிக்கு பதில் நீங்க யாருங்க? ஆல்பா ஸ்கொயர், ஆல்பா கான்ஸ்டன்ட் டேர்ம். ஆல்பா ஸ்கொயர், ஆல்பா கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படி பார்க்கணும். சரியா? என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? -2, அப்புறம் 1 -2p, 3 -2 கான்ஸ்டன்ட்டா பார்க்கணும். -2p 3 -2 எஸ் சார். இங்க 17 -17 -17 12 12 6 6 -17. கரெக்டா? அங்க நீங்க என்ன போடுவீங்க? இங்க மேல ABC ABC போடுவீங்களா? இங்க என்ன பண்ணணும்னா ஆல்பா ஆல்பா ஸ்கொயர் ஆல்பா 1 போட்டுக்கோங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆல்பா ஸ்கொயர் ஆல்பா 1 போட்டுக்கோங்க. இது இருக்குது Okay, ஸ்டெப் sir. 3 தான். எஸ் சார். ஓகே, புரியுது சார். ஒரே நிமிஷம். தம்பி நான் ரிமூவ் பண்ணேன்னா நான் அந்த மதனை அவன் பாட்டு தானே போட்டான். அந்த மதனு ஆம் சார். பாட்டு தானே போட்டான். ஆமாம் சார். எனக்கு ஒண்ணு புரியலன்னு பாட்டு தானே போட்டான். புரியல சார், என்ன சார்? டிஸ்டர்ப் பண்ணான். ஞாபகம் இருக்கா? ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எஸ் சார். அவன் பாட்டு தானே போட்டான். என்ன பண்ணான்? ஆமா பாட்டு சார். போட்டேன். நடா பேக்ரவுண்ட்ல ஏதாவது நடா பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஓடிட்டு இருக்கு சார். அதுதான் நம்ம இத மீன் பண்ற மாதிரி ஒரு பாட்டு போட்டான். இல்ல நான் தான் அவனை புரிஞ்சுக்கிட்டேனா? என்ன பாட்டு சார்? எனக்கு எதுவுமே கேட்கலையே சார். சாமி பாட்டு மாதிரி ஓடிச்சு சார் இது. சார் யாரோ அல்ட்ர மாதிரியே இருந்தது. ஆமா சார். எஸ் சார். எஸ் சார். ஏதோ பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஆயிருக்கு சார். டிவி ஓர சவுண்டா இருக்கும் சார். நான் ரிமூவே பண்ணலையடா அவனை. நான் ரிமூவ் பண்ணிட்டேன் குரூப்ல. பாவம். ஒரே நிமிஷம்.
சரி, இப்போ அங்க அங்க நம்ம ஏபிசி போடுவோம். இங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஆல்பா ஸ்கொயர் ஆல்பா கான்ஸ்டன்ட் டேர்ம்னு போட்டிருக்கோம். இது வரைக்கும் ஓகேவா? ஓகே சார். சரி, அவ்வளவுதான். இப்போ சால்வ் ஃபார் பாருங்க. இப்போ இந்த ஆல்பா ஸ்கொயர் டிவைடட் பை திஸ் மைனஸ் திஸ்ஸா, அப்ப இது என்ன ஆயிடும்? -24 பிளஸ் plus 17p. 17p. இங்க ஆல்பா டிவைடட் பை இது என்ன ஆயிடும்? 6p 6p minus minus 36. 36 ஆமா, இங்க 1 divided by 1 divided by -51 minus 51 plus 51 சார். plus 36. 36. இப்ப இங்க என்ன ஆயிடும்னா ஆல்பா ஸ்கொயர் டிவைடட் பை -24 plus 17p. பிளஸ் 12 இல்ல சார்? சார் plus -12 12 தானே சார் plus வரும்? 12 தான் சார் வரும். So 6p minus 36. So 1 divided by இங்க -39. yes sir. -39. சரி. சோ அப்போ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இது ஈக்குவேட் பண்ணுங்களேன். ஒரு ஆல்பா கிடைக்குமா? இந்த ஒரு ஆல்பா கேன்சல் ஆயிடும்ல. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா yes sir. அப்போ இங்க ஒரு ஆல்பா, அதாவது இங்க ஒரு ஆல்பா கேன்சல் ஆயிடுமா? ஒரு ஆல்பா இங்க இருக்குமா? இது yes sir. அங்க ஆல்பா என்ன ஆயிடும்? -24 plus 17p divided by 6p minus p 36. minus 36. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணா ஆல்பா யாரு? 6p minus 36 by minus 39. இது வரைக்கும் புரியுதா? என்ன பண்ண எல்லாத்துக்கும் ஒரே மாடல் தான். அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணி ஆல்பா கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணி ஆல்பா கண்டுபிடிக்கணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் அன்னோன். இப்போ இந்த ரெண்டு ஆல்பாவும் ஈக்குவலா? அப்படினா இது ரெண்டு ஈக்குவல் பண்ணுமா இது ரெண்டு ஈக்குவல். சால்வ் ஃபார் p, அவ்வளவுதான். அப்படிதானே? எஸ் சார். So -24 ஒரு 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 ட்விஸ்ட் இருக்கு, இருங்க. -24 plus 17p divided by 6p minus 36. Yes, 6p minus 36 divided by -39. ஓகேவா? இதுக்கு சால்வ் ஃபார் p பண்ணிடலாம். கரெக்டா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். இது நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும்? 6p minus 36 ஹோல் ஸ்கொயர் ஆயிடுமா? இது வந்து -39 டைம்ஸ் -24 plus 17p அப்படின்னு இருக்குமா? அப்படிதானே? ஆமா சார். இது 36 வெளில எடுத்துருங்க. அப்ப இங்க p - 6 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். பெருசா போகுதுல்ல, இது போட்டுருவீங்கல்ல. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. யூ ஹேவ் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்போ 2p கிடைக்குமா? 2p கிடைக்குமா சால்வ் பண்ணா? அப்படிதானே? சார் 6 தானே சார் வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, 6 ஸ்கொயர் வெளில எடுக்கணும். 6 வெளில எடுப்பீங்க, ஸ்கொயரும் இருக்குல்ல. இங்க 2p கிடைக்குமா? இந்த 2pயும் யாருன்னா பாசிபிள் வேல்யூ ஆஃப் p தான். பாசிபிள் வேல்யூ ஃபார் p ஃபார் 1 காமன் ரூட் தான். என்ன சொல்றேன்னு புரியுதா? எஸ் சார். இது ரெண்டும் பாசிபிள் வேல்யூ தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு p வந்து 1 2 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா pக்கு இங்க 1 போட்டு ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ஒரு காமன் ரூட் வருதான்னு பார்க்கணும். அதாவது ஒரு பாசிபிள் காமன் ரூட் இருக்கு அப்படின்னா p இந்த ரெண்டு வேல்யூவா இருக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? pக்கு ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சீங்கல்ல, அதை ரெண்டுத்தையும் போட்டு நீங்க பண்ணணும், பார்க்கணும். நான் சொல்றேன் புரியுதா? ஏன் சார் அந்த p யோட ரெண்டு வேல்யூ ஏதாச்சும் ஒண்ணு இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆமா, இது எல்லாமே வந்து பாசிபிள் காமன் ரூட்ஸ் தான். மேக்ஸிமம் மினிமால பார்த்தோம் அந்த மாதிரியா சார்? ஆமா, சரி. இப்போ 2p கிடைக்கும். அந்த 2p என்ன பண்ணணும்? எடுத்துட்டு போயிட்டு இங்க ரெண்டு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? ரெண்டு காமன், இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணுமா, ஒரு ரூட் காமன் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த வேல்யூ நீங்க எடுத்துக்கலாம் பியா. புரியுதா? எஸ் சார். ஓகே. இதை நீங்க ட்ரை பண்ணுங்களேன். என்ன வருது சால்வ் பண்ணுங்களேன் பிஏ மட்டும்.
சால்வ் ஃபார் பி பண்ணுங்க. எஸ் சார். நீங்க பாருங்க, கொஞ்சம் அப்படியே இங்க பாருங்களேன். Find the value of p in the equation as a common root. நம்ம பண்ணாமலே பண்ணிருக்காங்களா பாருங்க அப்படியே. Let alpha be the common root. Suppose ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சதா in terms of alpha ல ரெண்டு ஆல்பா கண்டுபிடிச்சு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணாங்கன்னா பாருங்க p வந்து -15/4 -8/3 வருது. சரியா? p வந்து -15/4 8/3 வருது. அவங்க போட்டிருக்க மாட்டான். பட் நம்ம என்ன பண்ணணும், இந்த -15/4 எடுத்து இங்க போடணும். எங்க போடணும்? இந்த ஈக்குவேஷன்ல போடணும். இங்க போட்டீங்க அப்படின்னா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி ஒரு காம்பவுண்ட் தான் செக் பண்ணணும். இந்த p வேல்யூ இருக்குல்ல, இங்க இந்த p வேல்யூக்கு பதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ ஒன்னும் இந்த வேல்யூ ஒன்னும் போட்டு செக் பண்ணணும். புரியுதா? கொஞ்சம் ரிவர்ஸ் பார்க்கலாம். சரி, இப்ப அடுத்து பாருங்களேன். Find the value of k so that the equation have exactly one common root. ஒரு காமன் ரூட் இருக்கணும் அப்படின்னா k என்னன்னு கேக்குறாங்க. அப்படிதானே? கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். இப்போ நம்ம வந்து let alpha be the common root. Yes, sir. அப்படிதானே? let alpha be the common root. அப்ப ஆல்பா இவன் டைரக்டா போட்டான். சரி, நம்ம போடலாம் இருங்க. முக்கியமான டாபிக், கொஞ்சம் கவனிங்க. பாருங்களேன், let alpha be the common root. இப்ப நம்ம k கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே? k க்கு எந்த வேல்யூ போட்டா எக்ஸாக்ட்லி ஒன் காமன் ரூட் இருக்கணும். அப்படித்தானே? let alpha be the common root. let alpha be the common root. அப்ப alpha will satisfy both the equation. alpha square plus k alpha plus k plus 2 is equal to 0. இங்க ஒரு alpha square plus 1 minus k alpha plus 3 minus k is equal to 0. அப்ப ஆல்பா வந்து காமன் ரூட். அப்ப என்ன பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் k, இங்க ஒரு k plus 2, இங்க ஒரு 1 k, இங்க ஒரு 1 minus k, 3 minus k, 1 minus k வா. இங்க யாரு? ஆல்பா ஸ்கொயர், ஆல்பா 1. இப்ப ஆல்பா ஸ்கொயர் டிவைடட் பை k into 3 minus k, இங்க ஒரு 1 minus k, k plus 2 வா. அப்படிதானே? Yes, sir. ஆல்பா டிவைடட் பை k plus 2, இங்க ஒரு மைனஸ் 3 மைனஸ் கேவா. இங்க 1 டிவைடட் பை 1 மைனஸ் கே மைனஸ் கேவா. Minus. இப்ப தனித்தனியா ஈக்குவேட் பண்ணுவீங்களா? ஐடியா வந்துருச்சு இல்ல? இப்ப இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஒரு ஆல்பா என்ன கிடைக்கும்? இந்த ஒரு ஆல்பா ஒரு கேன்சல் ஆயிடுமா? இதை கிராஸ் பண்ணல பண்ணீங்கன்னா k into 3 minus k, இங்க ஒரு மைனஸ் 1 minus k plus 2 டிவைடட் பை என்ன இருக்கும்? இங்க ஒரு k plus 2 minus 3 minus k. அப்படிதானே? இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா இங்க ஆல்பா என்ன கிடைக்கும்? k plus 2 minus 3 minus k டிவைடட் பை என்ன இருக்கும்? 1 minus k minus k வா. இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுவீங்களா? Yes, sir. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணா k கண்டுபிடிப்பீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவோம்? k எடுத்துட்டு போயிட்டு ஒன் காமன் ரூட் இருக்கான்னு பார்க்கணும். சரியா? எக்ஸாக்ட்லி ஒன் காமன் ரூட் இருக்கணும். ஐடியா புரிஞ்சுதா? இப்ப பாருங்களேன், பை யூசிங் த கண்டிஷன் ஃபார் காமன் ரூட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த k கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு k 1/2 வருது. சரியா?
போட்டுருவீங்கல்ல, ஜஸ்ட் சால்வ் பண்ண போறீங்க அவ்வளவுதான். k 1/2 கிடைக்கும். என்ன கண்டிஷன் சார் அது? என்ன கண்டிஷன் சார் அது? அதான் இப்ப போட்டுருக்கோமே, அதான்டா ஆல்பா. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா k 1/2 வரும். கீழ ஏதோ ஃபார்முலா மாதிரி இருக்கு சார். அதெல்லாம் தேவையில்லடா, அதெல்லாம் தேவையில்லை. பாரு, இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணுங்க அப்படின்னா k is equal to என்ன வரும்? 1/2 வரும். 1/2 பார்க்கலாம், வருதான்னு பாருங்க. you have some confidence. ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம், ரெண்டுத்தையும் வருதான்னு பாருங்க. இது உள்ள மல்டிப்ளை பண்ணா 3k minus k ஸ்கொயரா, 3k minus k ஸ்கொயர். இது k plus 2 minus k ஸ்கொயர் minus 2k வா, டிவைடட் பை இது என்ன ஆயிடும்? k plus 2 2k minus 1. k plus 2 minus 3 plus k. இங்க வந்து இந்த k வந்து k கேன்சல் ஆகாது, சாரி. இங்க என்ன ஆயிடும்? k plus 2k ஆயிடுமா? 2k minus 1 இருக்கும்ல, 2k minus 1 இருக்கும். இங்க 1 minus 2k இருக்குமா? இங்க சிம்பிளை பண்ணுங்க. 2k minus 1. இந்த மைனஸ் k ஸ்கொயர் இந்த மைனஸ் k ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்கும் ஓவராலா பாருங்க? சார் மைனஸ் வந்து மல்டிப்ளை பண்ணோம்ல சார். ஆமா, பிளஸ் k ஸ்கொயர் ஆயிடும். இது கேன்சல் ஆயிடும். சோ 3k, இங்க ஒரு k minus 2k minus k, அப்ப வெளியே வந்துச்சுன்னா பிளஸ் k ஆயிடும். இங்க ஒரு மைனஸ் 2வா, இங்க வந்து ஒரு 2k minus 1, இங்க ஒரு 2k minus 1, இங்க ஒரு 1 minus 2k வா. இதுல இருந்து மைனஸ் காமன் எடுத்து கேன்சல் பண்ணலாம். ஆமா, பட் ஆனா நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்னா k is equal to 1/2 ரூட்னு அர்த்தம், சரியா? மைனஸை காமன் எடுத்துட்டேன், k is equal to 1/2 ரூட்னு அர்த்தம். நான் சொல்றேன் புரியுதா? எஸ் சார். அதாவது நீங்க எப்பயுமே நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்னா 1/2 ரூட்னு அர்த்தம். ஜஸ்ட் லைக் யூ cannot கேன்சல். அப்போ இங்க என்ன இருக்கும்? மீதி இங்க ஒரு 4k minus 2 இருக்கும், இங்க minus 2k plus 1 இருக்குமா? இதென்ன ஆகும்? 6k சார் k வேல்யூ 1/3 சார். 6k equal to 3. என்ன வருது பாருங்க? 1/2 வருது சார். 6k equal to 3 அப்புறம் k equal to 1/2. k 1/2. இப்ப k 1/2 வந்துருச்சா? நல்லா பாருங்க. if k is equal to 1/2 செக் பண்ணணும், அப்படிதானே? ஒரு காமன் இருக்கா அப்படின்னு. k க்கு 1/2 கொடுத்தா ஈக்குவேஷன் என்ன ஆகும் பாருங்க? இது என்ன ஆகும்? x ஸ்கொயர் பிளஸ் 1/2x. இங்க k க்கு 1/2 கொடுத்தா 5/2. 5/2. இது 1/2 கொடுத்தா என்ன வரும்? x ஸ்கொயர் பிளஸ் 1/2x. 3 minus 1/2. எத்தனை காமன் ரூட் இதுக்கு? எத்தனை காமன் ரூட் வரும்? ஒரு காமன் ரூட். ரெண்டுமே காமன் ரூட் தான், because coefficients proportional, அப்படிதானே? 1/1 1/2/1/2 5/5/5/2 எல்லாமே ஈக்குவல் தானே? ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன் தானடா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? find the value of k so that equation have exactly one common root இருக்கணும். பட் நம்ம கிடைக்கிறதெல்லாம் பாசிபிள். காமன் ரூட் இருந்தா இதெல்லாம் தான் இருக்கலாம். அந்த k எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும் ஈக்குவேஷன்ல. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸாக்ட்லி ஒன் காமன் ரூட் வரா மாதிரி எந்த கேமே கிடையாது. எக்ஸாக்ட்லி 2 காமன் ரூட்ஸ் கேட்டாங்கன்னா k யாரு? 1/2. அப்ப இங்க நோ வேல்யூஸ் ஆஃப் k தான் இதுக்கு வரும். நான் சொல்றேன் புரியுதா? இங்க வரதெல்லாம் ஆன்சர் எடுத்துக்க கூடாது. இங்க வரதை எடுத்துட்டு போயிட்டு அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஒன் காமன் ரூட் இருந்ததுன்னா அந்த கேவை எடுத்துக்கலாம். புரியுதா? சரி, சொல்லுவாங்க பாருங்க. காஷன், we do not immediately produce the answer as k is equal to 1/2. Here we need to check whether this value is associated with exactly one common root or both common root. டைரக்டா k is equal to 1/2 வரதெல்லாம் எடுத்துக்க கூடாது, எடுத்துட்டு போய் செக் பண்ணோம். We place the value of k in the given equation. We get this equation. Since all the coefficients are equal, when k is equal to 1/2, we get both common roots. Hence, we do not have any values of k for which exactly one root is common. இந்த புரியுதா? இது புரியுதா இந்த இடம்? சார் இதுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் எதுவும் இல்லையா சார்? அண்ணா ஷார்ட்கட்ஸ் எதுவும் இல்லையா சார்?
நம்ம PYQs போடுவோம், யூ லாஸ் ஐடியா. ஓகே சார். டைம் அதே மாதிரி ஆமா, ஆக்சுவலா ஒரு 2 தியரம் இருக்கு, அது நீங்க படிச்சிருப்பீங்க 12th TNSERT தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் முடிச்சிட்டாங்களா எல்லாருக்கும்? எஸ் சார். TNSERTல தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னா 3rd சாப்டர் 4th சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். தேர்ட் சாப்டர் சார். அதுல வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம் படிச்சீங்களா? எஸ் சார். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆல்வேஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ். அதாவது ஸ்டேட் போர்டு தான் a பிளஸ் ஐபி ரூட்டா இருந்தா அதோட கான்ஜுகேட் A a minus மைனஸ் IB. ஐபியும் ரூட்டா இருக்கும். நான் சொல்றேன்னு புரியுதா? எஸ் சார், படிச்சிருக்கேன் சார். ஒரு ஒரு ரூட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்துருச்சுன்னா அதோட கான்ஜுகேட்டும் காம்ப்ளெக்ஸ், அதோட கான்ஜுகேட்டும் அதோட அந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டா இருக்கும். நான் சொல்றேன்னு புரியுதா? ஃபார் ஸ்டேட் எக்ஸாம்பிள் போர்டோட இதுவா சார்? 1 + 2i ரூட்னா 1 - 2a ரூட்டா இருக்கும். அப்புறம் இர்ரேஷனல் ரூட் தியரம் படிச்சிருக்கீங்களா? இர்ரேஷனல் ரூட் தியரம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, p + √q ரூட்டா இருந்தா p - √q என்னவா இருக்கும்? ரூட்டா இருக்கும். ரூட்டா இருக்கும். இது படிச்சுக்கணும். சரியா? இப்போ என்கிட்ட 2 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. சரியா? 2 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கும் 2 + 3i ரூட். 2 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கும் ஒரு ரூட் காமனா இருக்கு. அந்த ஒரு ரூட் யாரு? 2 + 3 + 2i வச்சுக்கலாம். 3 + 2i. அப்ப கண்டிப்பா என்னவா இருந்தாலும் அந்த ஈக்குவேஷன் இன்னொரு ரூட்டும் சேமா தான் இருந்தாகணும். அப்படித்தானே? ஏன்னா ரெண்டுத்துக்குமே 3 + 2i ரூட். அப்போ அதோட கான்ஜுகேட் கண்டிப்பா ரூட்டா இருக்குமா? எஸ் சார். அப்பனா ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்து ரூட்டா இருந்துச்சுன்னா அதோட கான்ஜுகேட் என்ன ஆயிடும்? ரூட் ஆயிடும். அப்போ 2 காமன் ரூட்டா போயிடும். அதுக்கு ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் காமனா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? 2 ரூட்டும் காமனா போயிடும். எஸ் சார். ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் காமனா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா 2 ரூட்டுமே காமனா போயிடும். ஐடியா புரியுதா நான் சொல்றேன்னு? அதே ஸ்டேட் மாதிரி போர்ட்ல இருக்கு சார். ஆமா, 2 + √3 ரூட்டா இருந்துச்சுன்னா இப்ப 2 ஈக்குவேஷனுக்குமே 2 + √3 ரூட், ஒரு ரூட் காமன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ரூட் என்ன ஆயிடும்? 2 - √3 இன்னொரு ரூட் போயிடும். அப்ப 2 காமன் ரூட்ஸ் ஆயிடும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன ஐடியா தான். அப்ப என்கிட்ட ஒரு கியூபிக் பாலினாமியல் இருக்கு. ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் 2 ரியல் ரூட் வர முடியுமா? என்கிட்ட ஒரு கியூபிக் பாலினாமியல் இருக்கு. எத்தனை ஜீரோஸ் இருக்கும் கியூபிக் பாலினாமியலுக்கு? 3 zeros இருக்கும். கேள்வி என்னதுன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டும் 2 ரியல் ரூட்டும் வர முடியுமா? இல்ல சார், 2 காம்ப்ளெக்ஸ் ரூட் வரலாம். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆல்வேஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டும் 2 ரியல் ரூட்டும் வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படிதானே? எஸ் சார். 2 காம்ப்ளெக்ஸ் ஒரு ரியல் வரலாம், இல்லனா 3மே ரியல் நம்பர் வரலாமா? 3மே காம்ப்ளெக்ஸ் வர முடியுமா? இல்ல சார், 3மே காம்ப்ளெக்ஸும் வராது. ஈவன் கரெக்டா? நம்பர் சார். அப்ப என்கிட்ட கியூபிக் பாலினாமியலுக்கு 3 ரியல் ரூட் வரலாம், இல்லனா 2 ரியல் ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் ஒரு ரியல் வரலாம். அவ்வளவுதான் பாசிபிலிட்டி. எஸ் சார். இதுதான் டெஸ்கார்டஸ் சொல்லுவார். டெஸ்கார்டஸ் ரூல் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு படிப்பீங்க. ஒரு ஹையர் டிகிரி பாலினாமியலுக்கு அட்மோஸ்ட் எத்தனை ரூட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் டெஸ்கார்டஸ். சூப்பரா இருக்கும் அதெல்லாம். அதெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் ஜேஇ பாயிண்ட் ஆஃப் வியூல. அதெல்லாம் நல்லா படிங்க, டெஸ்கார்டஸ் ரூல் ஆஃப் சயின்ஸ். அதெல்லாம் என்சிஆர்டில இல்லையா சார்? என்சிஆர்டிலாம் கிடையாது, அது டிஎன்எஸ்சிஆர்டில இருக்கும். 7th சாப்டர் தானே சார்? ஆமா, தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல இருக்குமே லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கா இல்லையா? இப்போ எஸ் சார். இந்த ப்ளஸ் மைனஸ் போடுங்க சார். டெஸ்கார்டஸ் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபைண்ட் அட்மோஸ்ட் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் Yes, sir. கொடுப்பாங்க. எஸ் சார், ஆமா சார். பிளஸ் மைனஸ் சேஞ்ச் பண்ணுங்க. x பவர் 20 20 லைக் தட் ஈக்குவேஷன் இருக்கும். எஸ் சார். சரி. எஸ் சார். CBSE book when compared to TNSERT book is very very good when compared to CBSE. ஆமா சார்.
சொல்லலாமா? If the value of real number a greater than 0 for which the quadratic equation have a common root. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா a கண்டுபிடிக்கணும் அப்படிதானே? பாருங்க x square minus 5ax plus 1 அங்க k இருந்துச்சு இல்ல? ஃபர்ஸ்ட் சம்ல p தன்னோன்னு செகண்ட் சம்ல k இருந்தது. இங்க என்ன இருக்கு? a கண்டுபிடிக்க பார்க்கலாம். a கண்டுபிடிங்க. அது இந்த பேட்டர்ன்ல இருக்கான் a. முதல்ல நீங்க a கண்டுபிடிங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்க? Let alpha be the common root. அப்ப alpha square இங்க alpha square minus 5a alpha plus 1 equal to 0. Alpha square minus a alpha minus 5 0வா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல ரெண்டு ஆல்பா கண்டுபிடிங்க, ஈக்குவேட் பண்ணுங்க, a கண்டுபிடிங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஐடியா தெரியுது எப்படி பண்ணணும்னு? ஆமா. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இல்லைன்னா என்ன பண்றேன் இதை இங்க அப்படியே வைக்கிறேன். எப்படி போட்டோன்றதை சும்மா இங்க வைக்கிறேன். இப்படி பாருங்க, லெட் ஆல்பா வித் காமன் ரூட் போட்டு ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி ஆல்பா ஸ்கொயர் சால்வ் பண்ணுங்க. ரெண்டு ஆல்பா கண்டுபிடிச்சு ஈக்குவேட் பண்ணுங்க. நீ எல்லாருக்கும் ஐடியா இருக்கா முதல்ல? ஐடியா வந்துருச்சு. ஐடியா இருக்கா முதல்ல? ஐடியா எல்லாம் இருக்கீங்களா எப்படி பண்ணணும்னு? முதல்ல நீங்க ஏ நம்பரை கண்டுபிடிங்க, அப்புறம் ஈக்குவேட் பண்ணுங்க, ரெண்டுத்தையும் பீட்டா கண்டுபிடிங்க. 3/√26 வருது சார். குட் மனோஜ், குட். அப்ப பீட்டா யாரு? 13 இல்லைங்க. சார் பீட்டா 13 வருது சார். குட் தனுஸ்ரீ, குட். ஏமா நேத்து வரல போல இருக்கே நீங்க? ஆமா சார், நேத்து ஒரு எக்ஸாம் இருந்துச்சு சார், அதனால. ஓகே, நேத்து வீடியோ பாத்தீங்களா? ரெக்கார்டிங் இல்லையோ? அது 1 hour வந்து பார்த்தேன் சார். அந்த இன்னொரு 1 hour மட்டும் பார்க்கணும் சார். சரி சரி. மனோஜ் குட். என்ன ரோஹித் என்ன போடலையா இன்னும்? சார் சில வீடியோஸ்லாம் ப்ளேபேக் எரர்னு காட்டுது சார். ப்ளேபேக் எரர் வருதா? இல்லையடா. என்னடா பிரசன்ட் போட்டியா? சார் இப்போ இங்க ரியல் ரூட்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம பிளஸ் மைனஸ் ரெண்டுத்துக்குமே ஈக்குவேட். சார் 3/√26 வருது சார். குட். கீழ அத பேட்டர்ன் எழுதுங்க. √26 இருக்கு பாத்தீங்க, என்ன இருக்கு? 6 சார். பீட்டா. அப்ப பீட்டா யாரு? 2 into 13 13 சார். பீட்டா 13. அப்படிதானடா? எஸ் சார். என்னமா பிரியங்கா அப்படிதானமா? √26 இங்க Yes யாரு sir, இருக்கா? yes sir. பீட்டா இருக்கு. பீட்டா has to be 13. புரியுது. டேய் ரோஹித் புள்ளி என்ன? சார் இது क्वेश्चन கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். நீங்களே சால்வ் பண்றீங்களா சார்? டேய் அதேதான்டா, சால்வ் ஃபார் பீட்டா ஏ கண்டுபிடுறா. நான் சால்வ் பண்றேன் சார். 9/13 சார்? 9/13 இல்ல, கொஞ்சம் போடு திருப்போம். சார் இங்க ஏவா சார் காமன் ரூட்? ஏக்கு எது கொடுத்தா இட் வில் ஹேவ் காமன் ரூட். ஏன் என்னாச்சு ஜோஷிதா போட்டிங்களா? நீங்க தானா? என்னமா ஆச்சு? சார் அங்க காமன் ரூட் வந்து 3/√p கொடுத்திருக்காங்க சார். அப்ப அது x வேல்யூ அது. ஓகே. If the value of real number a to have a common root is 3/√2 beta. a தான் இது. ஓகே. Alpha be the common root. Let alpha be common root.
So அப்போ alpha square minus 5a alpha plus 1 is equal to 0 வா? Alpha square minus a times alpha minus 5 is equal to 0 வா? Yes, sir. minus 5a 1 1 minus 5a வா? Minus A, minus a minus 5, minus 5 1 minus A. 1 minus a வா? இது யாரு? alpha square alpha constant term-ஆ? Yes, sir. Yes, sir. அப்போ இது என்ன ஆயிடும்? alpha square divided by 25A plus A 25a plus a வா? இங்க equal to alpha by 1 divided by plus 5, 1 plus 5 இங்க 1 by divided minus by A plus 5 alpha. minus a 5, plus 5A. alpha square divided by 26a alpha divided by 6 இங்க 1 divided by 4a இதுல இருந்து alpha என்ன ஆகும்? 26a by 6 Yes, sir. 13A by 3. இதுல இருந்து alpha என்ன ஆகும்? 6 by 3. 6 by 4a வா? Yes, sir. இதுல ரெண்டு ஆல்பா ஈக்குவலா? அப்ப என்ன ஆகும்? 26a by 6 is equal to 6 by 4a வா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அது பண்ணி கொஞ்சம் கேன்சல் Cancel பண்ணிடலாமா? பண்ணிடலாம் sir. 13 by 3. 13a by 3 இங்க 3 by 2a 2A. வா? அப்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 26a square is equal to 9 Yes. அப்ப a square is equal to 9 by 26 அப்ப a யாரு? 3 by root 3. 26 so அப்ப a இது கொடுத்தா you will have what? one common root. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? a என்ன எந்த a யாரா? 3 by root 2 beta. அப்பனா 2 beta is equal to 26. 26. So beta is equal to 13. 13. ஜோஷிதா ஓகேவா? ஜோஷிகா ரோஹித். ஓகே சார். அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல தப்பு பண்ணிட்டேன் சார். ஓகே. ரெண்டு ஆல்பா கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். இதுல இருந்து ஒரு ஆல்பா in terms of a, இதுல இருந்து ஒரு ஆல்பா in terms of a. அப்புறம் ரெண்டு ஆல்பாவும் ஈக்குவல். சோ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணி அன்னோன் கண்டுபிடிக்க போறோம். இதுதானே எல்லாமே நம்ம பண்ணோம். ஆமா சார். அங்க மேல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணதே மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார். காமன் ரூட் டாபிக் புரியுதா? எஸ் சார். Yes, sir. Yes, sir. இப்போ இன்னொரு क्वेश्चंस தரேன். நீங்க போட முடியுதான்னு பாருங்க. ஆப்ஷன் போடுங்க. ஒரே நிமிஷம்.
ஓகே போறீங்களான்னு பாருங்க. The sum of all k for which the quadratic equation have a common root. தம்பி ஏ காமன் ரூட்னா என்ன அர்த்தம்? ஒரு காமன் ஒரு காமன் ரூட். அப்படியா? ஏ காமன் ரூட்னா 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் அப்படிதானே? இதுதான் ஒண்ணுதானே சார்? have a common root. have a common root. ஏ காமன் ரூட்னா 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் அப்படிதானே? சார் இதுக்கு முன்னாடியும் நம்ம ஒண்ணுதானே சார்? அது எக்ஸாக்ட்லி இருந்தது. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் அதுதான் சார். find the value of the exactly one common root. இங்க find the value of the equation have a common root. ஏ காமன் ரூட்டா என்ன அர்த்தம்? ஒண்ணுதான் சார். இல்லடா. ஏன்னா 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் அப்படிதானடா? என்னடா? have a common root. சார் ஏனா ஒண்ணுதான் சார். அப்படியா? ஏனா ஆமா சார். have a common root. ஹாவ் காமன் ரூட்ஸ் தந்திருந்தாங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணலாம் சார். have a common root. நீங்க சொல்றது வந்து have common root. வெறும் have common rootனா வந்து ஒன்னு இருக்கலாம் 2 இருக்கலாம். சரி அப்ப இதை ட்ரை பண்ணுங்க. நீங்க இந்த எல்லா கேவும் கண்டுபிடிங்க. முதல்ல கே மட்டும் கண்டுபிடிங்களா? கேக்கு எது போட்டா காமன் ரூட் கண்டுபிடிங்க. போடுறீங்களா? இதுக்குமே ஒரே ஒரு காமன் ரூட் இருக்கு. பாசிபிள் காமன் ரூட்ஸ் முதல்ல கண்டுபிடிங்க. நீங்க நார்மலா எனக்கு கே கண்டுபிடிங்க முதல்ல. சார் 5/36 வருது சார் கே. ஆப்ஷன் வி வருது சார். சார் ஆப்ஷன் ஏ வருது சார். -17/36. சார் எனக்கும் -17/36 தான் சார். என்னடா என்ன வந்துச்சு? -17/36. எத்தனை கே வந்துச்சு? எத்தனை கே வந்தது? சார் ஒரு கே தான் வருதா? சரி இப்ப அந்த கே எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவேஷன்ல போட்டு என்ன எத்தனை வருதுன்னு பாருங்க. 1 2 வருதான்னு பாருங்க. -17/36. ஒண்ணு இல்ல 2 நீங்க சால்வ் பண்ண தேவையில்ல. 2 காமன் ரூட்னா கோஎஃபிஷியன்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க பண்ணா போதும். நான் சொல்றது புரியுதா? எஸ் சார். யூ டோன்ட் நீட் டு சால்வ் இண்டிவிஜுவலி. நான் என்ன சொல்றேன்னா அந்த கே எடுத்துட்டு போய் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. கோஎஃபிஷியன்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கான்னு பாருங்க. ப்ரொபோர்ஷனலா இருந்துச்சா 2 காமன் ரூட் ஆயிடும். அப்படிதானே? இல்ல சார். இருக்கா இல்லையா? ப்ரொபோர்ஷனலா இல்லையா? இருக்கா? வரல வராது. ஏன்னா இங்கேயே காலி. இங்க யார் எனக்கு 4/1
ஆமா சார். இங்க எனக்கு அதுவே 11/3. ஸோ 4/1 11/3 ஈக்குவலே கிடையாது. அப்போ 2 காம்பவுண்ட் வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படிதானே? ஆமா சார். நான் இங்கேயே பாருங்க நான் கொஞ்சம் வளரிட்டேங்க நான். நீங்க பி கண்டுபிடிக்கிறீங்கல்ல, நான் சொன்ன பாருங்க பி எடுத்துட்டு போயிட்டு அங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இன்டிஜர் கால் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலா இப்ப நீங்க பி கண்டுபிடிக்கிறீங்கல்ல, அந்த பி எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணி கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணுங்க. என்ன சொல்றேன் புரியுதா? இந்த பி எடுத்துட்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி இப்ப இங்க பாருங்களேன், இது 3/6 அப்படின்னா 1/2 இது என்னது 2/17 காலி. அப்ப 2 காம்பவுண்ட் வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்ப கண்டிப்பா இது ரெண்டுமே என்னவா இருக்கணும்? இருந்தா 1 காம்பவுண்ட் தான் இருக்கணும். அப்படிதானே? எஸ் சார். நெக்ஸ்ட் சம் ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இது ஓகேவா எல்லாரும்? எஸ் சார். நான் சால்வ் பண்ண தேவையில்லை. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன சார் வரும்? அதான் ஒரு காமன் ரூட் கே -7 ஒரே ஒன்று தான் இருக்கு. அப்ப சம் ஒரே ஒன்று தான் வரும். சம் தான் கேக்குறாங்க. சம் ஆஃப் சார் அப்போ அந்த சம்முக்கு வந்து 1/2 தான் ஆன்சரா சார்? எதுக்கு? இப்போ முன்னாடி காமிச்சீங்கல்ல அந்த சம். அதுக்கு ஆன்சரே கிடையாது. அவன் என்ன கேக்குறான் பாருங்க, எக்ஸாக்ட்லி 1 காமன் ரூட்னு கேக்குறான். எக்ஸாக்ட்லி 1 காமன் ரூட் இருக்க முடியாது. இதுக்கு 2 காமன் ரூட்மே சேமா போயிடுது கே 1/2 போடும்போது. ஓகே சார். அப்படிதானே? ஆமா சார். சரி ஒண்ணும் கிடையாது. திரும்ப ரிப்பீட் பண்றேன் பாருங்க, கிளாரிட்டி இல்ல சில பேருக்கு. முதல்ல அன்னோன் கண்டுபிடிச்சிருவீங்களா? எஸ் சார். நான் என்ன சொல்றேன்னா, ஃபார் சேஃபர் சைட் அந்த அன்னோன்ஸ் எடுத்து போயிட்டு கொஸ்டினை சப்ஸ்டிட் பண்ணி 1 காம்பவுண்ட் இருக்கா செக் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சார் இப்போ இந்த क्वेश्चनக்கு வந்துட்டு நம்ம அந்த ஈக்குவேஷன்ல இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ரூட்ஸ் கண்டுபிடிச்சா ஏதாவது ஒரு ரூட் சேமா இருக்கும்ல சார்? ஆமா, குட். ஓகே சார். அது செக் பண்ண தேவையில்ல சார், ஒன்னு தான் கிடைக்கிறதுனால இத செக் பண்ணுங்க. ஆப்ஷன் படி நீங்க போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஒன்னு இருக்கு, அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் படி ஒன்னு இருந்தாகணும்ல. இதே ஒன்லினா வந்துட்டு செக் பண்ணணும்ல சார்? ஒன்லினா செக் பண்ணி இது பண்ணுவோம். ஆப்ஷன்ல நோ வேல்யூ கொடுத்திருந்தா செக் ஆமா, குட். எக்ஸாக்ட்லி கேட்டாங்கன்னா செக் பண்ணுங்க, சரியா? ஓகே சார். ஓகே, இது போடுங்க பார்க்கலாம். அடுத்து both the roots are common. அப்ப என்ன பண்ணா போதும்? அதுக்கு முன்னாடி நம்ம இது ஃபார்மட்ல இல்ல, ப்ராடக்ட் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல இல்லல. இது நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணி அழகா x² டேர்ம்லாம் கலெக்ட் பண்ணுங்க, x டேர்ம் கலெக்ட் பண்ணுங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் கலெக்ட் பண்ணுங்க முதல்ல அழகா ரெண்டுத்தையும். அதன் பிறகு என்ன பண்ணோம்? ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ப்ரொபோர்ஷனல் பண்ணி கண்டுபிடிங்க பார்க்கலாம். 2r - p வேல்யூ கண்டுபிடிங்க. சார் 3k நோனா கான்ஸ்டன்ட் தான் சார். ஆமா, முதல்ல உள்ள மல்டிப்ளை பண்ணி x² டேர்ம் x டேர்ம் கான்ஸ்டன்ட் தனியா அது மாதிரி தனியா பிரிங்க முதல்ல. அங்க ரெண்டு அன்னோன் இருக்கு சார். k மட்டும். ஆமா ஆமா, சார் 0 வருது. குட் ரோஷிகா, குட். ஜீரோ தான் சார். குட். முதல்ல இது உள்ள மல்டிப்ளை பண்ண ஈக்குவேஷன் என்ன வருது? ப்ராடக்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்க. அப்படியே எனக்கு சிம்பிளிஃபைட் ப்ராடக்ட் ஈக்குவேஷன் 6k x². 6k + 2x² ஸ்கொயர் + rx. ஆ ஆ சார்.
K plus -1. இல்ல எனக்கு x மட்டும் தனியா சொல்லுங்க. x எல்லாம் கரெக்ட் பண்ணா ஒரு rx மட்டும் தான் வருது. rx கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் 3k minus 3k-1. செகண்ட் குவாட்ரிக் ஈக்குவேஷன் 12k வா? yes sir 12k plus 12k plus 4. x square px ஆ? px 6k minus 1. Both the roots are common. அப்பனா 6k plus 2 divided by 12k plus 4. இங்க ஒரு r by 3. இங்க ஒரு 3k minus 1 by 6k minus 2. இங்க 3 காமனா எடுத்தா 1/2 sir. இது 1/2 ஆயிடும் கேன்சல் பண்ணீங்கன்னா. இங்க 2 காமனா எடுத்தா 3k minus 1 வரும், ரெண்டு கேன்சல் ஆயிடும். அவ்வளவுதான், சூப்பர். இங்க ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. அதுவும் 1/2. 2r is equal to இல்ல இங்க ஆன்சர் வந்துருச்சு. 2r is equal to p. yes sir. சூப்பர். 2r minus p 0. Yes sir. சரி, லாஸ்ட் சப்ஜெக்ட் இந்த மாதிரி பிரேக் பண்ணலாம். சார் குரூப் சபாபதி சாரி கிளாஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு சார். அது மாத்தல டைம் டேபிள் இல்லையா? டைம் டேபிள் தானே சொல்றீங்க? எஸ் சார். நீ ஏப்ரல் ஜூன் பேட்ச் தானே நீ? ஆமா சார். இல்ல நான் தான் பாருங்க. இந்த if the equation have a non-zero common root, then find the value of lambda. நீ क्वेश्चन முதல்ல புரியுது பாருங்க. லாம்டாக்கு எந்த வேல்யூ கொடுத்தா ரெண்டு குவாட்ரிக் தனியா வந்துடும், அது ஒரு காமன் ரூட் இருக்கணும். அப்ப லாம்டாக்கு எந்த வேல்யூ கொடுக்கணும்? ஐடியா புரியுது இல்ல? அன்னோன் இருக்கும், ரெண்டு குவாட்ரிக் ஈக்குவேஷன்ல ஒரே அன்னோன் இருக்கு லாம்டாக்கு நான் கொடுக்கும்போது ரெண்டு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடைக்கும், இதுக்கு ரெண்டு ரூட் கிடைக்கும், அது ரெண்டு ரூட் கிடைக்கும். இப்ப லாம்டாக்கு எந்த வேல்யூ கொடுத்தா ஒரு காமன் ரூட் இருக்கும்? இதான் அவருடைய கேள்வியே. இப்ப லாம்டா கண்டுபிடிக்கணுமா சார்? ஆமா. இது ஒன் காமன் ரூட்டா சார்? -1 sir. என்னடா -1 -1 -1 -1 sir. -1 sir. -1 sir. -1. Good. காமன் ரூட் டாபிக் புரிஞ்சுதா? எஸ் சார். காமன் ரூட் ஓகேவா? சரி, பிரேக். தம்பி நான் இந்த ஜூம் செஷனை கேன்சல் பண்ணிடுறேன். நான் இன்னொரு 8:30 ஸ்டார்ட் பண்றேன் இன்னொரு செஷன், சரியா? ஓகே சார். 8:30 ஆமா 8:30 to 9:15 ஸ்கெட்யூல் பண்றேன். 8:30 நான் திருப்பி வேணா லிங்க் அனுப்புறேன், ரெண்டு குரூப்லயும் அனுப்பிச்சு விடுறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை நான் எண்ட் பண்ணிடுறேன். அந்த இது ஓகே சார். ரெண்டு பேரும் ஜாயின் பண்ண முடியலையா? என்னடா வெப்சைட்லயே காட்டும்ல? ஆப்லயும் உங்களுக்கு காமிக்கும், ஓகே. ஆப்லயும் லைவ்னு காமிக்கும். நான் உங்களுக்கு பேக்கப்பா நான் இதுவும் அனுப்புறேன். எஸ் சார், ஜாயின். எஸ் சார். ஓகே ஓகே சார். நான் எண்ட் பண்ணிடுறேன். பை. ஓகே சார். -1 -1